Hello friends, welcome to Udaya channel recipes. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். 2.5 kg கேக் பைனாப்பிள் ஃப்ளேவரில் கார் தீமில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கேக்கை நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பைனாப்பிள் கேக் பண்ணுறதுக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 8 இன்ச் கேக் பேனில் 1.5 கிலோக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பாஞ்சும் 6 இன்ச் கேக் பேனில் 1 கிலோக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பாஞ்சும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். 8 இன்ச் கேக் பேனில் பேக் பண்ணி இருந்ததை 4 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 6 இன்ச் கேக் பேனில் பேக் பண்ணியிருந்ததையும் 4 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்திருந்தது 2 kg கேக் போர்டு தான். செய்ய போகிறது 2.5 kg கேக் அப்படின்றதுனால 2 போர்டை இந்த மாதிரி எடுத்து ஒன்றா ஒட்டிக்கிட்டேன். அப்போ போர்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால. அடுத்து நம்ம கேக் லேயர்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். 8 இன்ச் கேக் பேனில் பேக் பண்ணியிருந்த கேக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே க்ரீம் சேர்த்துட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பைனாப்பிள் க்ரஷ் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி 4 லேயர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாலு லேயர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா க்ரம் கோட் முடித்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இதே மாதிரி 6 இன்ச் கேக் பேனில் பேக் பண்ணியிருந்த 4 லேயர்ஸையும் வேறொரு கேக் போர்டில் கேக்கு, சுகர் சிரப், க்ரீம், பைனாப்பிள் க்ரஷ் இது எல்லாமே சேர்த்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். இதை க்ரம் கோட் கொடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா க்ரீமில் ப்ளூ கலர் சேர்த்து ஃபைனல் கோட் கொடுத்துக்கிறேன். அதில் சைட்ஸ் எல்லாம் க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். மேலேயும் இதே மாதிரி க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா பேலட் நைஃபை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதே மாதிரி 8 இன்ச் கேக்கையும் ஃபைனல் கோட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து 1 kg கேக் எடுத்து 1.5 kg கேக்குக்கு மேலே அசெம்பிள் பண்ணிடுறேன். அதாவது 6 inch கேக்கை வந்து எடுத்து 8 inch கேக் மேலே அசெம்பிள் பண்ணிக்கிறேன். அடுத்து சைட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் க்ரீம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கியூவர்ஸ் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த தீம் கேக்குக்கு தேவையான கார், க்ளவுட், கிராஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபாண்டன்ட்டில் கார் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த கேக்குக்கு மேலே நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். ஒவ்வொரு காராக எடுத்து கேக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேக் ஆர்டர் வந்து எப்போ வந்தது அப்படின்னா, மாண்டஸ்ன்னு ஒரு புயல் வந்தது இல்லையா, அன்னைக்கு தான் வந்து இந்த கேக் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஈவினிங்க்கு அப்புறமா வந்து புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கேக்கை வந்து நான் நைட்டு வந்து டெலிவரி கொடுக்கணும். ஈவினிங்லேருந்தே வந்து நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. கரண்ட்டும் வந்து அப்பப்போ போய் வந்துட்டு இருந்துச்சு. இது ஃபாண்டன்ட் கேக் அப்படின்றதுனால எப்போ நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோமோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபாண்டன்ட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்து கேக்கில் செட் பண்ண முடியும். பயங்கரமான காற்றும் மழையுமா இருந்ததுனால கேக் ஆர்டர் கொடுத்துருந்தவங்க வந்து கேக்கை வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. நான் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபாண்டன்ட்டெல்லாம் வந்து எடுத்து செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் அவங்க கேக்கு கொண்டு வர சொல்லி கால் பண்ணவே இல்லை. சரி இதுக்கு மேலேயுமா லேட்டாக கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 8 மணிக்கு அப்புறமா நானே வந்து ஃபாண்டன்ட் எல்லாமே வந்து எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்து அவங்க கால் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து கரண்ட்டும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் என்னால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப இருட்டாக இருந்ததுனால சரி கடகடன்னு நம்ம கேக்கை கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கம்ப்ளீட் பண்ணேன். எந்த கேக் பண்ணும்போதும் எனக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் இருந்ததே இல்லை. பயங்கர காற்றும் மழையுமா வேறு இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி பண்ணியாச்சு. கடைசியாக என்னால் ஃபோட்டோ கூட எடுக்க முடியல கரண்ட் இல்லாததுனால. இந்த ஃபோட்டோ வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தது. இந்த கேக் பண்ணும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.